ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 6th டேர்ம் 2 சயின்ஸில் பயாலஜி பார்க்க போகிறோம். அதாவது பயாலஜி ஃபுல்லாக டெஸ்ட் எழுத போகிறோம். இந்த கொஷின்ஸ் ஒன்றுமே ரொம்ப தரமானதாக இருக்கும். இப்போ வரக்கூடிய டெட் எக்ஸாமுக்கு, ஸ்பெஷல் டெட்டுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா கொஷின்ஸ் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக தான் எடுத்திருக்கு. அதனால 50 கொஷின்ஸுமே அட்டன் பண்ணுங்கள். எல்லோரும் நம்மளோட டெஸ்ட் நோட் எடுத்துட்டிங்களா? கொஷின் சொல்லும்போது ஆன்சர் மட்டும் எழுதுங்க. ஃபைனலாக நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கூற்று காரணம். கூற்று 1. வளிமண்டலத்தில் நைட்ரஜன் வாயுவின் அளவு அதிகம் உள்ளது. காரணம், தாவரங்களின் வளர்ச்சிக்கு நைட்ரஜன் வாயு நேரடியாக பயன்படுகிறது. இது கூற்று காரணம் ரெண்டும் சரியாக தவறான எழுதுங்க. செகண்ட், கூற்று 2. மலை ஏறுபவர்கள் தங்களின் முதுகில் உருளைகளில் அடைக்கப்பட்ட ஆக்சிஜன் வாயுவை எடுத்துச் செல்கின்றனர். காரணம், கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல செல்ல காற்றின் அடர்த்தி குறைந்து கொண்டே போகிறது. நெக்ஸ்ட், தேர்ட் ஒன். கூற்று, காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயு புவி வெப்பமயமாதலுக்கு வழிவகுக்கிறது. காரணம், கார்பன் டை ஆக்சைடு சூரியனிலிருந்து வரும் வெப்ப கதிர்களை தடுத்து புவியை வெப்பமாக வைத்திருக்க உதவுகிறது. இது கூற்று காரணம் சரியான எழுதுங்க. நெக்ஸ்ட், ஆக்சிஜன் பொறுத்துக. ஆக்சிஜன் எரியும் தன்மை அற்றது. நைட்ரஜன் ஒளிரும் விளக்குகள். கார்பன் டை ஆக்சைடு எரியும் பொருளுக்கு துணை செய்கிறது. ஆர்கான் தாவரங்களின் வளர்ச்சி. 5th கொஸ்டின். அடிவெளி மண்டலம் ஓசோன் படலம். அடுக்கு வெளி மண்டலம் நீர் சுழற்சி. நீர்மமாக்கப்பட்ட ஆக்சிஜன் ஒளிச்சேர்க்கை. கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு ராக்கெட்டுகளில் எரிபொருள். வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனின் சதவீத அளவு எவ்வளவு? 21%, 0.03%, 78%, 1%. காற்றில் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகிய இரு வாயுக்களும் சேர்ந்து ஒட்டுமொத்த வளிமண்டல காற்றின் அளவில் எத்தனை பங்கு இடத்தை அடைத்துக் கொள்கின்றன? 1/5 பங்கு, 4 பங்கு, 3 பங்கு, முழுமையாக. தாவரங்கள் சுவாசித்தலின் போது எந்த வாயுவை உள்ளிழுத்துக் கொள்கின்றன? கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். கார்பன் டை ஆக்சைடு வாயுவை சுண்ணாம்பு நீருடன் சேர்க்கும் போது அது சுண்ணாம்பு நீரை எவ்வாறு மாற்றுகிறது? நீல நிறமாக மாற்றுகிறது, பால் நிறமாக மாற்றுகிறது, மஞ்சள் நிறமாக மாற்றுகிறது, நிறமற்றதாக மாற்றுகிறது. காற்றில் உள்ள நீராவி நிலைக்கு தகுந்தவாறு மாறுபடும் பண்பு எது? வெப்பநிலை, அழுத்தம், ஈரப்பதம், வேகம். தாவரங்களின் இலைகளில் உள்ள எந்த பகுதி வழியே வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது? பச்சையம், இலைத்துளை, நரம்புகள், வேர்த்தூவிகள். எரியும் மெழுகுவர்த்தி ஒன்றை ஒரு கண்ணாடி முகவையால் மூடும்போது சிறிது நேரத்தில் அது அணைந்து விடுவதற்கு காரணம் என்ன? கார்பன் டை ஆக்சைடு இல்லாததால், ஆக்சிஜன் தீர்ந்து போவதால், நைட்ரஜன் அதிகரிப்பதால், வெப்பம் குறைவதால். வளிமண்டலத்தில் மிக குறைந்த அளவில் 0.03% காணப்படும் முக்கியமான வாயு எது? ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, நியான். காற்றில் உள்ள பகுதி பொருட்களை முதலில் கண்டறிந்த விஞ்ஞானி யார்? ஜோசப் ஃப்ரிட்ஸ்லி, ஆண்டனி லவாட்சியர், டேனியல் ரூதர்ஃபோர்ட், ஜான் டால்டன். காற்றின் வேகம் மற்றும் திசையை கண்டறிய பயன்படும் கருவி எது?
அனிமோமீட்டர், காற்றாலை, பாரோமீட்டர், ஹைட்ரோமீட்டர். கூற்று மற்றும் காரணம். இது செல்கள் பாடத்தில் பார்க்க போகிறோம். கூற்று: தாவர செல்களில் செல் சுவர் காணப்படுகிறது, ஆனால் விலங்கு செல்களில் செல் சுவர் இல்லை. காரணம்: தாவரங்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர முடியாது, அதாவது மற்றொரு இடத்திற்கு நகர முடியாது என்பதால் அவற்றிற்கு தனித்த பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மை தேவைப்படுகிறது. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். கூற்று: சிவப்பு இரத்த செல்களில் உட்கரு காணப்படுவதில்லை. காரணம்: உட்கரு இல்லாததால் இந்த செல்கள் அதிக அளவு ஆக்சிஜனை கடத்த முடிகிறது. 18th கொஸ்டின். கூற்று: புரோகாரியோட்டிக் செல்கள் யூகாரியோட்டிக் செல்களை விட அளவில் பெரியவை மற்றும் தெளிவான உட்கருவை கொண்டவை. காரணம்: பாக்டீரியா மற்றும் சைனோபாக்டீரியா ஆகியவை புரோகாரியோட்டிக் செல்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும். நெக்ஸ்ட் பொறுத்துக. செல் சுவர் செல்லின் கட்டுப்பாட்டு மையம். மைட்டோகாண்ட்ரியா செல்லின் வாயில். பசுங்கணிகம் செல்லின் ஆற்றல் மையம். உட்கரு செல்லின் உணவு தொழிற்சாலை. செல் சவ்வு செல்லின் தாங்குபவர் அல்லது காப்பாளர். இந்த மேட்ச் இட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய எக்ஸாமுக்கு கேட்டது ரிப்பீட்டட் கொஷின்னே சொல்லலாம். இதை கரெக்டாக மேட்ச் பண்ணிடுங்க. கிளாமிடோமோனஸ் கடத்தும் கால்வாய். எண்டோபிளாச வலைப்பின்னல் செல்லின் சேமிப்பு கிடங்கு. நுண்குமிழ்கள் தற்கொலைப்பை. லைசோசோம் ஒரு செல் உயிரி. முதலில் கூட்டு நுண்ணோக்கியை வடிவமைத்து செல் என்ற சொல்லை பயன்படுத்திய அறிவியல் அறிஞர் யார்? அந்தோனி வான் லிவான்ஹூக், ராபர்ட் ஹூக், ராபர்ட் பிரவுன், புர்கின்ஜி. செல்லுலா என்ற லத்தீன் சொல்லின் பொருள் என்ன? பெரிய அறை, சிறிய அறை, பாதுகாப்பு அடுக்கு, திரவ பொருள். தெளிவான உட்கரு அற்ற புரோகாரியோட்டிக் செல்லின் உட்கரு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நியூக்ளியோலஸ், நியூக்ளியோபிளாசம், நியூக்ளியாய்டு, குரோமோசோம். மனித உடலில் காணப்படும் மிக நீளமான செல் எது? நரம்பு செல், தசை செல், இரத்த செல், எலும்பு செல். தாவர செல்லில் மட்டுமே காணப்படக்கூடிய விலங்கு செல்லில் இல்லாத நுண்ணுறுப்பு எது? மைட்டோகாண்ட்ரியா, பசுங்கணிகம், ரிபோசோம், கோல்கி உடலம். செல்லின் சைட்டோபிளாசத்தையும் உட்கருவையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக என்னவென்று அழைக்கின்றோம்? நியூக்ளியோபிளாசம், புரோட்டோபிளாசம், எண்டோபிளாசம், பிளாஸ்மா சவ்வு. பூமியில் முதலில் உருவான உயிரினம் கீழ்கண்டவற்றுள் எவ்வகையை சார்ந்தது? யூகேரியோட்டிக் செல், புரோகேரியோட்டிக் செல், பலசெல் உயிரி, பூஞ்சைகள். விலங்கு செல்லில் காணப்பட்டு தாவர செல்லில் பொதுவாக காணப்படாத செல் பகுப்பிற்கு உதவும் நுண்ணுறுப்பு எது? லைசோசோம், சென்ட்ரியோல், நுண்குமிழ்கள், ரிபோசோம். செல்லிற்குள் நுழையும் பிற உயிரினங்களை அல்லது சிதைவடைந்த நுண்ணுறுப்புகளை செரிமானம் செய்து செல்லை தூய்மையாக வைப்பதால் செல்லின் துப்புரவாளர்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? கோல்கி உடலங்கள், லைசோசோம்கள்,
மைட்டோகாண்ட்ரியாக்கள், நுண்குமிழ்கள். தோராயமாக மனித உடலில் உள்ள மொத்த செல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 3.7 × 10^11, 3.7 × 10^12, 3.7 × 10^13, 3.7 × 10^15. கீழ்கண்டவற்றுள் பல செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு எது? அமீபா, பாரமீசியம், ஸ்பைரோகைரா, யூக்ளினா. செல்லின் உள்ளே வேதிப்பொருளை சேமித்து வைப்பதற்கும் செல்லின் உள் அழுத்தத்தை பராமரிப்பதற்கும் உதவும் நுண்ணுறுப்பு எது? நுண்குமிழி, செல் சுவர், சென்ட்ரோசோம், உட்கரு சவ்வு. நெக்ஸ்ட் மனித உறுப்பு மண்டலம் லெசன் பார்க்க போகிறோம். கூற்று காரணம். கூற்று: தமனிகள் பொதுவாக ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை இதயத்திலிருந்து உடலின் மற்ற பாகங்களுக்கு எடுத்து செல்கின்றன. காரணம்: நுரையீரல் தமனி மட்டும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு எடுத்து செல்கிறது. இது கூற்று காரணம் சரியான்றதை நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கூற்று: செரிமான மண்டலத்தில் உள்ள இரப்பை ஒரு முக்கியமான செரிமான உறுப்பாகும். காரணம்: உமிழ்நீரில் உள்ள அமிலேஸ் என்ற நொதி இரப்பையில் வைத்துத்தான் புரதங்களை செரிமானம் செய்ய தொடங்குகிறது. நெக்ஸ்ட் மனித எலும்பு மண்டலம். கூற்று: மனித எலும்பு மண்டலம் உடலுக்கு வடிவத்தையும் ஆதாரத்தையும் பாதுகாப்பையும் வழங்குகிறது. காரணம்: நமது உடலில் உள்ள மிக நீளமான எலும்பு காதில் உள்ள அஞ்சல் என்னும் எலும்பு ஆகும். நெக்ஸ்ட் பொறுத்துக. செரிமான மண்டலம், கழிவு நீக்கு மண்டலம், சுவாச மண்டலம், ஹார்மோன்கள் உற்பத்தி, சுற்றோட்ட மண்டலம், உமிழ்நீர் சுரப்பி, நாளமில்லா சுரப்பி மண்டலம், வாயு பரிமாற்றம், கழிவு நீக்க மண்டலம், இரத்தம் மற்றும் இதயம். நெக்ஸ்ட் மேட்ச் சிறுநீரகம், மூச்சுக்குழல், இதயம், நியூரான்கள், நுரையீரல், நெப்ரான்கள், மூளை, பெரிகார்டியம் உறையுள். மனித உடலில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 300, 206, 210, 180. நமது உடலில் உள்ள மிகப்பெரிய உணர்வு உறுப்பு எது? கண், நாக்கு, தோல், காது. இரத்த சிவப்பணுக்கள் உடலில் எந்த பகுதியில் உருவாக்கப்படுகின்றன? கல்லீரல், மண்ணீரல், எலும்பு மஞ்சை, இதயம். மனித மூளையை பாதுகாப்பதற்காக மூடியிருக்கும் மண்டை ஓட்டின் எலும்பு பெட்டகத்தின் பெயர் என்ன? பெரிகார்டியம், மினிஞ்சஸ், கிரானியம், ஃப்ளூரா. உணவு பாதையின் நீளம் தோராயமாக எவ்வளவு மீட்டர் இருக்கும்? 3 to 5 மீட்டர், 6 to 10 மீட்டர், 10 to 12 மீட்டர், 1 to 2 மீட்டர். மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் எந்த மெல்லிய இரட்டை சவ்வினால் சூழப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது? ஃப்ளூரா, பெரிகார்டியம், பெரிட்டோனியம், எபிதீலியம்.
மனித சுற்றோட்ட மண்டலத்தின் மிக முக்கியமான திரவ கடத்தியாக இரத்தத்தில் பிளாஸ்மாவின் சதவீதம் எவ்வளவு? 45%, 55%, 78%, 21%. சிறுநீரகத்தின் அடிப்படை செயலலகு எது? நியூட்ரான்கள், நியூரோன், நெப்ரான், ஆல்வியோலை. நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக இரு வழிகளிலும் செயல்படும் ஒரு சுரப்பி எது? கணையம், பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, அட்ரினல் சுரப்பி. மனித உடலின் தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படும் சுரப்பி எது? தைராய்டு சுரப்பி, அட்ரினல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி, உமிழ்நீர் சுரப்பி. நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அமைப்பில் மற்றும் செயல்பாட்டியல் அலகு எது? நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அமைப்பியல் மற்றும் செயல்பாட்டியல் அலகு எது? நெப்ரான், நியூரோன், ஆக்சான், டென்ட்ரைட். காற்றில் உள்ள ஆக்சிஜனை இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினுடன் இணைக்கும் வாயு பரிமாற்றம் நுரையீரலின் எந்த பகுதியில் நடைபெறுகிறது? மூச்சுக்கிழை குழல், காற்று நுண்ணறைகள், குரல் வலை, தொண்டை. மனித உடலில் உள்ள கழிவு நீக்க உறுப்புகளுள் நைட்ரஜன் கழிவுகளை இரத்தத்தில் இருந்து பிரித்தெடுக்கும் முதன்மை உறுப்பு எது? நுரையீரல், தோல், சிறுநீரகம், பெருங்குடல். இப்போ ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மேம் நீங்கள் நிறைய கொஷின் கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா, இப்போ இதெல்லாம் நீங்கள் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷினில் கவர் ஆகலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரலாம். அது மட்டும் இல்லாமல் புக் பேக்லேயும் இது இல்லை, பாக்ஸ் ஐட்டம்லேயும் இல்லாத கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணலாம். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷினை தாண்டி ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருக்குது, அதை அப்படியே விட்டுற முடியாது. அதை நீங்கள் டெஸ்ட் எழுதுறது மூலமாகவும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் அதையும் தொகுத்து நான் இதிலே கொடுத்துட்டேன். சரிங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது தெரியாத கொஷின் இருந்ததுன்னா, சப்போஸ் ஆன்சர் தெரியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த கொஷினையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்லேயே சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அது நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன்சர் பார்க்கலாங்களா? வளிமண்டலத்தில் நைட்ரஜன் வாயுவின் அளவு அதிகம் உள்ளது. காரணம், தாவரங்களின் வளர்ச்சிக்கு நைட்ரஜன் வாயு நேரடியாக பயன்படுகிறது. இங்கே கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஏன்னா தாவரங்களில் காற்றில் இருக்கிற நைட்ரஜனை நேரடியாக பயன்படுத்த முடியாது. தாவரங்களால் மண்ணில் இருக்கிற நைட்ரேட் உட்புகள் மூலமாக தான் உறிஞ்சுகின்றன. புரியுதுங்களா? அதாவது தாவரங்கள் வளர்ச்சிக்கு நைட்ரஜன் வாயு நேரடியாக பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஏன்னா மண்ணில் இருந்து தான் தனக்கு தேவையான நைட்ரஜன் சத்தை தாவரங்கள் உறிஞ்சுது. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட்டு, மலை ஏறுபவர்கள் தங்களின் முதுகில் உருளைகளில் அடைக்கப்பட்ட ஆக்சிஜன் வாயுவை எடுத்து செல்கின்றனர். காரணம், கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல செல்ல காற்றின் அடர்த்தி குறைந்து கொண்டே போகிறது. இதுக்கு கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட், தேர்ட் ஒன் பார்க்கலாம். காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயு புவி வெப்பமயமாதலுக்கு வழிவகுக்கிறது. இது கூற்று சரி. காரணம், கார்பன் டை ஆக்சைடு சூரியனில் இருந்து வரும் வெப்ப கதிர்களை தடுத்து புவியை வெப்பமாக வைத்திருக்க உதவுகிறது. இதுக்கு என்னன்னா, காரணம் கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆனால் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே சரியான கருத்து தான். புவி வெப்பமாகறதுக்கு காரணம் காற்றில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகரிக்கிறது தான். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது கார்பன் டை ஆக்சைடோட பொதுவான இயல்பு. அதாவது கார்பன் டை ஆக்சைடு சூரியனிலிருந்து வர வெப்ப கதிர்களை தடுத்து புவியை வெப்பமாக வைத்திருக்க உதவுதுன்றது பொதுவான இயல்பு, கார்பன் டை ஆக்சைடோட இயல்பு தான். ஆனால் புவி வெப்பமாகறதுக்கு காரணமே காற்றில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகரிக்கிறது தான். சரிங்களா? அளவு அதிகரிச்சதுன்னா புவி இருக்க வெப்பமாகும். அப்போ வெப்பமாக வச்சிருக்க உதவுவது எது? கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இப்போ நான் கூற்றையும் காரணத்தையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆனால் அதுக்கு சரியான விளக்கம் கிடையாது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். மேட்ச் இட்டு. ஆக்சிஜன். ஆக்சிஜன்னா எரியும். எரியும் பொருளுக்கு துணை செய்கிறது. நைட்ரஜன். நைட்ரஜன் வந்துட்டு தாவரங்களின் வளர்ச்சி. கார்பன் டை ஆக்சைடு எரியும் தன்மை அற்றது. ஆர்கான் ஒளிரும் விளக்குகள். நெக்ஸ்ட் 5th ஒன். அடிவெளி மண்டலம் நீர் சுழற்சி. அடிவெளி மண்டலம்னா நீர் சுழற்சி. நெக்ஸ்ட் அடுக்கு வெளி மண்டலம் ஓசோன். ஓசோன் படலம். நீர்மமாக்கப்பட்ட ஆக்சிஜன் ராக்கெட்டுகளோட எரிபொருள். நீர்மமாக்கப்பட்ட ஆக்சிஜன் ராக்கெட்டுகளின் எரிபொருள். கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு ஒளிச்சேர்க்கை. கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு தானே ஆக்சிஜனை எடுத்துக்கும். அப்போ ஒளிச்சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடோட வெளியீடு தான் வரும். நெக்ஸ்ட் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனின் சதவீத அளவு 78%. காற்றில் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகிய இரு வாயுக்களும் சேர்ந்து ஒட்டுமொத்த வளிமண்டல காற்றின் அளவில் எத்தனை பங்கு இடத்தை அடைத்துக் கொள்கின்றன? 4 பங்கு. தாவரங்கள் சுவாசித்தலின் போது எந்த வாயுவை உள்ளிழுத்துக் கொள்கின்றன? தாவரங்கள் சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை தான் உள்ளிழுக்கும். ஏன்னா தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கைக்கு மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணும். சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை தான் பயன்படுத்தும். புரியுதுங்களா? அப்போ சுவாசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடு வாயுவை சுண்ணாம்பு நீருடன் சேர்க்கும் போது அது சுண்ணாம்பு நீரை எவ்வாறு மாற்றுகிறது? பால் நிறமாக மாற்றுகிறது. காற்றில் உள்ள நீராவி எல்லைக்கு தகுந்தவாறு மாறும் பண்பு எது? ஈரப்பதம். தாவரங்களின் இலைகளில் உள்ள எந்த பகுதி வழியே வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது? இலைத்துளை. எரியும் மெழுகுவர்த்தி ஒன்றை ஒரு கண்ணாடி முகவையில் மூடும்போது சிறிது நேரத்தில் அது அணைந்து விடுவதற்கு காரணம் என்ன? ஆக்சிஜன் தீர்ந்து போவதால். வளிமண்டலத்தில் மிக குறைந்த அளவில் காணப்படும் முக்கியமான வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. காற்றில் உள்ள பகுதி பொருட்களை முதலில் கண்டறிந்த விஞ்ஞானி யார்? ஆண்டனி லவாசியர். காற்றின் வேகம் மற்றும் திசையை கண்டறிய பயன்படும் கருவி எது? இந்த கொஷினுக்கு ஒரு சிலருக்கு டவுட் வரலாம். காற்றில் உள்ள பகுதி பொருட்களை முதலில் கண்டறிந்த விஞ்ஞானி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஜோசப் ஃப்ரிட்ஸ்லி வந்து ஆக்சிஜனை கண்டுபிடிச்சவர். சரிங்களா? இந்த ஜோசப் ஃப்ரிட்ஸ்லி வந்து ஆக்சிஜனை கண்டுபிடிச்சவர். ஆனால் லவாசியர் தான் காற்று வந்து ஒரு கலவை அப்படின்றத நிரூபித்தவர். சரிங்களா? அதாவது காற்றில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, காற்று வந்து ஒரு கலவை அப்படின்னு நிரூபித்தவர் யாருன்னா லவாசியர். ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது ஜோசப் ஃப்ரிட்ஸ்லி. கொஷின் எப்படி கேட்குறாங்கன்றதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு காற்றின் வேகம் மற்றும் திசையை கண்டறிய பயன்படும் கருவி அனிமோமீட்டர். நெக்ஸ்ட் 16th கொஸ்டின். தாவர செல்களில் செல் சுவர் காணப்படுகிறது, ஆனால் விலங்கு செல்களில் செல் சுவர் இல்லை. கூற்று சரி. தாவரங்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர முடியாது என்பதால் அவற்றிற்கு தனித்த பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மை தேவைப்படுகிறது. இங்கு கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கூற்றுக்கான சரியான விளக்கம்னு சொல்லலாம். தாவரங்களால் நகர முடியாது அப்படின்றதுனால தான் காற்று, மழை மற்றும் வெயிலை தாங்குற வகையில் செல் சுவர் வந்து அதுக்கு கூடுதலான உறுதியை கொடுக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் இரத்த சிவப்பு செல்களில் உட்கரு காணப்படுவதில்லை. கூற்று சரி. காரணம் உட்கரு இல்லாததால் இந்த செல்களால் அதிக அளவு ஆக்சிஜனை கடத்த முடிகிறது. இங்கே கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கூற்றுக்கான சரியான விளக்கம்னு சொல்லலாம். பாலூட்டிகளில் அதாவது மனிதர்கள் கிட்டலாம் முதிர்ந்த இரத்த சிவப்பணுக்களில் உட்கரு கிடையாது. இதனால் அதிக அளவு ஆக்சிஜனை கடத்த முடியுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரோகேரியாட்டிக் செல்கள் யூகேரியாட்டிக் செல்களை விட அளவில் பெரியவை மற்றும் தெளிவான உட்கருவை கொண்டவை. இது வந்துட்டு கூற்று தவறு. ஏன்னு நான் சொல்கிறேன், காரணம் பார்க்கலாம். பாக்டீரியா மற்றும் சைனோபாக்டீரியா ஆகியவை ப்ரோகேரியாட்டிக் செல்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். இங்கே வந்து காரணம் சரி. இது ஏன் கூற்று தவறுனா, ப்ரோகேரியாட்டிக் செல்கள் வந்து யூகேரியாட்டிக் செல்களை விட அளவில் வந்து சின்னதாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தெளிவான உட்கருவை இது பெற்றிருக்கும். அதனால் இங்கே கூற்று தவறு, காரணம் சரி. நெக்ஸ்ட்டு மேட்ச் இட் பார்க்கலாம். செல் சுவர். செல் சுவர்னா செல்லின் தாங்குபவர் அல்லது காப்பாளர். செல் சுவர் தானே செல்லின் தாங்குபவர் அல்லது காப்பாளர்னு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம். மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம். நெக்ஸ்ட்டு பசுங்கணிகம்.
பசுங்கணிகம் செல்லின் உணவு தொழிற்சாலை. செல்லின் உணவு தொழிற்சாலை பசுங்கணிகம். உட்கரு. உட்கரு செல்லின் கட்டுப்பாட்டு மையம். உட்கரு செல்லின் கட்டுப்பாட்டு மையம். அப்போ செல் சவ்வு செல்லின் வாயில். சரிங்களா? இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கிளாமிடோமோனஸ். கிளாமிடோமோனஸ்னா ஒரு செல் உயிரி. கிளாமிடோமோனஸ் ஒரு செல் உயிரி. எண்டோபிளாச வலைப்பின்னல் கடத்தும் கால்வாய். எண்டோபிளாச வலைப்பின்னலுக்கு என்ன பேருனா கடத்தும் கால்வாய்னு பேர் இருக்குது. நெக்ஸ்ட்டு நுண்குமிழ்கள். நுண்குமிழ்கள் செல்லின் சேமிப்பு கிடங்கு. நுண்குமிழ்கள் செல்லின் சேமிப்பு கிடங்கு. லைசோசோம் தற்கொலை பைகள். லைசோசோம் தற்கொலை பைகள். முதலில் கூட்டு நுண்ணோக்கியை வடிவமைத்து செல் என்ற சொல்லை பயன்படுத்திய அறிவியல் அறிஞர் யார்? யாருன்னா ராபர்ட் ஹூக். எப்போனா 1665 தான் இதை கண்டுபிடிச்சாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். செல்லுலா என்ற லத்தீன் சொல்லின் பொருள் என்ன? செல்லுலா அப்படின்னா சிறிய அறை. தெளிவான உட்கரு அற்ற புரோகேரியாட்டிக் செல்லின் உட்கரு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? நியூக்ளியாய்டு. மனித உடலில் காணப்படும் மிக நீளமான செல் எது? நரம்பு செல். தாவர செல்லில் மட்டுமே காணப்படக்கூடிய விலங்கு செல்லில் இல்லாத நுண்ணுறுப்பு எது? பசுங்கணிகம். செல் சுவரும் தாவர செல்லில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? செல் சுவர் இருக்கு இல்லைங்களா, அந்த செல் சுவரும் தாவர செல்லில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஆப்ஷனில் பசுங்கணிகம்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அப்போ பசுங்கணிகம் தான். ஏன்னா மைட்டோகான்டீரியா, ரிபோசோம், கோல்கி உடலம் இதெல்லாம் விலங்கு செல்லில் இருக்குது. அப்போ தாவர செல்லில் மட்டும் காணப்படக்கூடியது பசுங்கணிகம். இது விலங்கு செல்லில் இருக்காது. கொஷின் எப்படி கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு செல்லின் சைட்டோபிளாசத்தையும் உட்கருவையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக எவ்வாறு அழைக்கின்றோம்? புரோட்டோபிளாசம். அதாவது சைட்டோபிளாசம் ப்ளஸ் உட்கரு இது ரெண்டும் சேர்ந்தது தான் புரோட்டோபிளாசம். அப்போ செல்லின் சைட்டோபிளாசத்தையும் உட்கருவையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பூமியின் முதலில் உருவான உயிரினம் கீழ்கண்டவற்றுள் எந்த வகையை சேர்ந்தது? ப்ரோகேரியாட்டிக் செல், அதாவது பாக்டீரியா. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு விலங்கு செல்லில் காணப்பட்டு தாவர செல்லில் பொதுவாக காணப்படாத செல் பகுப்பிற்கு உதவும் நுண்ணுறுப்பு எது? சென்ட்ரியோல். இது நம்ம பார்த்துருப்போம். செல்லிற்குள் நுழையும் பிற உயிரினங்களை அல்லது சிதைவடைந்த நுண்ணுறுப்புகளை செரிமானம் செய்து செல்லை தூய்மையாக வைத்திருப்பதால் செல்லின் துப்புரவாளர்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? லைசோசோம்கள். இதுதான் செல்லோட தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தோராயமாக மனித உடலில் உள்ள மொத்த செல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3.7 10^13 டைம்ஸ். சரிங்களா? 3.7 × 10^13. கீழ்கண்டவற்றுள் பலசெல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு எது? பலசெல் உயிரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நான் இங்கே உங்களுக்கு இது சொல்லலை, எவ்வளோ அளவுன்னு சொல்லலை, ட்ரில்லியன் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது தோராயமாக 37 ட்ரில்லியன் செல்கள். நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் பலசெல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு யூக்ளினா, அதாவது ஸ்பைரோகைரா, அமீபா, பாரமிசியம், யூக்ளினா இதெல்லாம் ஒரு செல் உயிரி. ஸ்பைரோகைரா மட்டும்தான் பலசெல் பாசி. சரிங்களா? ஸ்பைரோகைரா ஒரு பாசி வகையை சேர்ந்தது. இது எல்லாமே ஒரு செல் உயிரி, மீதி எல்லாம். நெக்ஸ்ட்டு செல்லின் உள்ளே வேதிப்பொருட்களை சேமித்து வைப்பதற்கும் செல்லின் உள் அழுத்தத்தை பராமரிப்பதற்கும் உதவும் நுண்ணுறுப்பு எது? நுண்குமிழி. தமனிகள் பொதுவாக ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை இதயத்திலிருந்து உடலின் மற்ற பாகங்களுக்கு எடுத்து செல்கின்றன. கூற்று சரி. நுரையீரல் தமனி மட்டும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு எடுத்து செல்கிறது. காரணமும் சரி. அப்போ கூற்றும் சரி காரணமும் சரியா அப்படின்னு கேட்டால் கூற்று சரி காரணம் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 வாக்கியமுமே சரிதான். ஆனால் தமனிகளின் பொதுவாக செயல்பாட்டிற்கு நுரையீரல் தமனி விதிவிலக்கு. காரணத்தை பாருங்க. நுரையீரல் தமனி மட்டும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு எடுத்து செல்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது நுரையீரல் தமனி ஒரு விதிவிலக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே தமனிகள்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க? நுரையீரல் தமனி மட்டும் ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை இதயத்திலேருந்து நுரையீரலுக்கு எடுத்து செல்லுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கூற்று இதுக்கு காரணம். இந்த கூற்றுக்கு இது காரணமாகுமா? ஆகாது. ரெண்டுமே சரிதான். ஆனால் இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. சரிங்களா? அப்போ கூற்று காரணம் ரெண்டும் சரி. ஆனால் இந்த
பொதுவாக தமனிகளோட பொதுவான செயல்பாட்டிற்கு இந்த நுரையீரல் தமனி வந்து ஒரு விதிவிலக்கு தான். ஆனால் இது ஒரு விளக்கம் கிடையாது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, செரிமான மண்டலத்தில் உள்ள இரப்பை ஒரு முக்கியமான செரிமான உறுப்பாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு கூற்று வந்து சரி. உமிழ்நீரில் உள்ள அமிலேஸ் என்ற நொதி இரப்பையில் வைத்துத்தான் புரதங்களை செரிமானம் செய்ய தொடங்குகிறது. இங்கே வந்து கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஏன் இங்கே காரணம் தவறுனா, இரப்பை வந்து செரிமான உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது கரெக்டு. ஆனால் உமிழ்நீரில் அமிலேஸ், அதாவது உமிழ்நீரில் அமிலேஸ்ன்ற ஒரு நொதி சுரக்குது, அது வந்து கார்போஹைட்ரேட்டை செரிக்கும். இரப்பையில் பெப்சின் அப்படின்ற நொதி தான் புரதத்தை செரிக்க தொடங்கும். புரியுதுங்களா? அதாவது இந்த அமிலேஸ் நொதி வந்து எதை செரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். நோட் பண்ணிக்கோங்க, அமிலேஸ் செரிக்கிறது கார்போஹைட்ரேட். அப்போ புரதங்களை செரிக்கிறது எதுனா இரப்பைக்கு உள்ளார பெப்சின் அப்படின்னு ஒரு நொதி இருக்கும். அந்த பெப்சின்ற நொதி தான், பெப்சின் அப்படின்ற நொதி தான் புரதங்களை செரிக்கும். இது வந்து நம்ம ஹையர் கிளாஸில் படிப்போம், ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது ஹையர் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். அப்போ அமிலேஸ் செரிக்கிறது எதுனா கார்பன் டை ஆக்சைடு, கார்போஹைட்ரேட்டு. புரதங்களை செரிக்கிறது பெப்சின், இரப்பையில் உற்பத்தி ஆகிறது. நெக்ஸ்ட்டு கூற்று, மனித எலும்பு மண்டலம் உடலுக்கு வடிவத்தையும் ஆதாரத்தையும் பாதுகாப்பையும் வழங்குகிறது. கூற்று சரி. காரணம், நமது உடலில் உள்ள மிக நீளமான எலும்பு காதில் உள்ள அஞ்சல் எலும்பாகும். உங்களுக்கு இதை பார்த்ததுமே தெரியுது இல்லைங்களா கூற்று காரணம் சரியானு? கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. நம்ம உடம்புல மிக நீளமான எலும்பு எதுனா தொடை எலும்பு. காதில் இருக்கிற எலும்பு வந்து ரொம்ப சின்ன எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம இதை வந்து நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துருப்போம். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் பொறுத்துக. செரிமான மண்டலம் உமிழ்நீர் சுரப்பி. செரிமானம் ஆகிறதுக்கு உமிழ்நீர் சுரப்பி ரொம்ப தேவைப்படும். அப்போ செரிமான மண்டலம் உமிழ்நீர் சுரப்பி. நெக்ஸ்ட்டு சுவாச மண்டலம். சுவாச மண்டலம்னா வாயு பரிமாற்றம். இங்கே இருக்கு பாருங்க, சுவாச மண்டலம் வாயு பரிமாற்றம். நெக்ஸ்ட் சுற்றோட்ட மண்டலம். சுற்றோட்டம்னாவே ரத்தம் மற்றும் இதயம் லாஸ்ட்டாக இருக்குது. சுற்றோட்ட மண்டலம் ரத்தம் மற்றும் இதயம். நெக்ஸ்ட்டு நாளமில்லா சுரப்பி மண்டலம் ஹார்மோன்கள். நாளமில்லா சுரப்பி மண்டலம் சுரக்கிறது, ஹார்மோன்களை சுரக்கிறது நாளமில்லா சுரப்பி மண்டலம், அப்படி தானே பார்த்தோம்? அப்போ நாளமில்லா சுரப்பி மண்டலம் ஹார்மோன்கள். கழிவு நீக்க மண்டலம் அஸ்யூஷுவல் கழிவு நீக்கம், ஆப்ஷன் ஏ. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதை நோட் பண்ணணுன்னா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். சிறுநீரகம். சிறுநீரகம்னா நெப்ரான்கள். சிறுநீரகம் நெப்ரான்கள். இதயம். இதயம்னா பெரிகார்டியம் உறையுள். இதயத்தை சுற்றி இருக்கிற அந்த உரைக்கு பேர் பெரிகார்டியம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நுரையீரல். நுரையீரல்னா மூச்சுக்குழல். மூளை நியூரான்கள். மனித உடலில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 206. அதாவது குழந்தை பருவத்தில் 300க்கும் மேற்பட்ட எலும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வளர வளர அந்த எலும்புகள் எல்லாம் ஜாயிண்ட் ஆகிட்டு 206 மாறுமா. நெக்ஸ்ட்டு நமது உடலில் உள்ள மிகப்பெரிய உணர்வு உறுப்பு எது? தோல். சரி, நாக்கு டிக் பண்ணிட்டேன்னா தோல். இரத்த சிவப்பணுக்கள் உடலில் எந்த பகுதியில் உருவாக்கப்படுகின்றன? எலும்பு மஞ்சை. மனித மூளையை பாதுகாப்பாக மூடியிருக்கும் மண்டை ஓட்டின் எலும்பு பெட்டகத்தின் பெயர் என்ன? கிரானியம். உணவு பாதையின் நீளம் தோராயமாக எவ்வளவு மீட்டர் இருக்கும்? 6 to 9 மீட்டர். மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் எந்த மெல்லிய இரட்டை சவ்வினால் சூழப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன? ஃப்ளூரா. அதுக்குள்ளே இருக்கிற திரவம் பெறும், அதாவது நுரையீரலை சுற்றி இருக்கிற அந்த ஃப்ளூரா உரை இருக்கு இல்லைங்களா, அந்த மெல்லிய இரட்டை சவ்வு, அதுக்குள்ளே இருக்கிற திரவமும் ஃப்ளூரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திரவத்தோட பேர் அதுதான் நம்ம லங்ஸை பாதுகாக்குது. மனித சுற்றோட்ட மண்டலத்தில் மிக முக்கியமான திரவ கடத்தியாக இரத்தத்தில் பிளாஸ்மா எத்தனை சதவீதம் உள்ளது? இது வந்து 2 கொஷின் மாதிரியே சொல்லலாம். மனித சுற்றோட்ட மண்டலத்தில் மிக முக்கிய திரவ கடத்தி எது அப்படின்னு கேட்டால் பிளாஸ்மா சொல்லுவாங்க. இது எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது பிளாஸ்மா மட்டுமே எத்தனை சதவீதம் இருக்குன்னா 55%. சரிங்களா? இது டெட்டில் கேட்ட கொஷின். 55%. இரத்த செல்களில் வந்து இதில் வந்து இரத்த செல்கள் வந்து 45, திரவ பகுதியாக இருக்கிற பிளாஸ்மா 55. அதாவது இரத்த செல்கள் 45, பிளாஸ்மா 55 இருக்கும். நெக்ஸ்ட்டு சிறுநீரகத்தின் அடிப்படை செயலழகு எது அப்படின்னு சொல்லி கேட்டால் நெப்ரான்கள்.
நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக இரு வழிகளிலும் செயல்படும் ஒரு சுரப்பி எது? கணையம். கணையம் தான் நாளமில்லா சுரப்பின்னு சொல்லுவாங்க, நாளமில்லா சுரப்பின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, கணையம் 2 இதாக சுரக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? நாளமுள்ள சுரப்பி மற்றும் நாளமில்லா சுரப்பி. அப்போ நாளமுள்ள சுரப்பி எதை வச்சுருக்குன்னா கணைய நீர் இருக்குது. புரியுதுங்களா? அதாவது நாளமுள்ள சுரப்பி கணைய நீரை சுரக்கிறது. சரிங்களா? நாளமுள்ள சுரப்பி சுரப்பது கணைய நீர். அப்போ நாளமில்லா சுரப்பி சுரப்பது என்னது? நாளமில்லா சுரப்பி தான் இன்சுலினை சுரக்கும். இன்சுலின் இருக்கு இல்லைங்களா? அப்போ இன்சுலினை சுரக்கிறது கணையத்தில் இருக்க நாளமில்லா சுரப்பி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளமுள்ள சுரப்பி சுரப்பது கணைய நீர், நாளமில்லா சுரப்பி சுரப்பது இன்சுலின். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, மனித உடலின் தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுவது எது? மனித உடலோட தலைமை சுரப்பி பிட்யூட்ரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறையா டைம் கேட்டிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். இது வந்து நாளமில்லா சுரப்பிகளோட இது வந்து நாளமில்லா சுரப்பிகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறது இந்த பிட்யூட்ரி சுரப்பி தான். அதனால தான் இதை வந்து தலைமை சுரப்பின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, நரம்பு மண்டலத்தில் அடிப்படை அமைப்பியல் மற்றும் செயல்பாட்டியல் அலகு எது? நியூரோன். நரம்பு மண்டலம்னாவே நியூரோன் வந்துடும். காற்றில் உள்ள ஆக்சிஜனை இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினுடன் இணைக்கும் வாயு பரிமாற்றம் நுரையீரலில் எந்த பகுதியில் நடைபெறுகின்றது? காற்று நுண்ணுரைகள். மனித உடலில் உள்ள கழிவுநீக்க உறுப்புகளில் நைட்ரஜன் கழிவுகளை இரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கும் முதன்மை உறுப்பு எது? சிறுநீரகம். ஏன்னா இதுதான் யூரிக் அமிலம், யூரியா அப்படின்ற நைட்ரஜன் கழிவுகள் எல்லாத்தையுமே வடிகட்டுது. இந்த யூரிக் அமிலம், யூரியா எல்லாமே நைட்ரஜன் வந்து அதில் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் வடிகட்டுறது எதுனா இந்த சிறுநீரகம். இப்போ 50 கொஷின்ஸ் முடிஞ்சிடுச்சு. எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ பேர் மார்க்ஸ் சொல்கிறீங்கன்றதை பொறுத்து தான் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டை நான் இன்னும் சிறப்பாக கொண்டு போவேன். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் மார்க்ஸ் சொல்லவே மாட்டேன்றீங்க. அதனால் கண்டிப்பாக உங்களோட மார்க்ஸ் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, லைக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. அது ஏன்னு எனக்கு தெரியல. கொஷின்ஸ் தரமா இல்லையா, இல்லை கிளாஸ் பிடிக்கலையா, எனக்கு ரீசன் தெரியல. பட் 1000 மெம்பர்ஸ் பார்க்குறீங்க, அட்லீஸ்ட் ஒரு 150 ஒரு 200 லைக்ஸாவது வந்தால் தானே எனக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே, நம்ம கொடுக்குறது ஒரு 200 பேருக்காவது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்றதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.